அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம அவல் வேர்க்கடலையை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடாயில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் உருகட்டும். நெய் உருகியாச்சு. இப்போ இதில் முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். முந்திரி கொஞ்சம் வறுபடட்டும். முந்திரி கொஞ்சம் வறுபட்டு வரும்போதே திராட்சையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். முந்திரி திராட்சை நெய்யிலே வறுபடட்டும். நல்லா வறுபட்டு வந்தாச்சு. இதை நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால நெய்யை வடிச்சிட்டு இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே நெய்யிலேயே நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் அவல் எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் எந்த அவல்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லேசான அவல், திக்கான அவல் எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு லேசான அவல் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அப்படியே இந்த நெய்யில் ஆட் பண்ணிடலாம். அப்படியே நெய்யிலே இந்த அவலை நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். மிதமான சூட்டிலே வச்சுட்டு வறுத்துக்கோங்க. அவல் நல்லா நிறம் மாறி வாசனை அவலை உடச்சிங்கன்னா நொறுங்கி வரணும். அந்த அளவுக்கு கிறிஸ்பாக வறுபட்டு வரணும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கலாம். அவல் பாருங்கள், இந்த அளவுக்கு நிறம் மாறி ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயிலேயே நான் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். இது பச்சை வேர்க்கடலை. நல்லா கடாயில் போட்டு வறுபட்டு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை லேசாக வெடித்து வரும் அந்த சூட்லேயே. அது வரைக்கும் இது நல்லா வறுபட்டு வரணும். இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்த்து போட்டு பண்ணுறதுனால ப்ரோட்டீன் ரிச்சும் கூட. அவல் ரொம்பவே ஃபைபர் ரிச்சு. கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்குலாம் பசிக்குதுன்னு சொல்லும் போது டக்குன்னு இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி தரலாம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வேர்க்கடலை வறுபட்டு வரட்டும். வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வந்தாச்சு. வெடிக்க ஆரம்பிக்குது. வேர்க்கடலையே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில். இப்போ அதே கடாயிலேயே 2 ஸ்பூன் துருவின தேங்காய் துருவலை உள்ளே சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்டிலே தேங்காய் வறுபட்டு வரட்டும். தேங்காயை கடாய் சூட்டிலே வறுபட்டு தனியாக எடுத்து வச்சிட்டோம். நம்ம வறுத்த வேர்க்கடலையும் இருக்குது. அதே மாதிரி நம்ம வறுத்த அவலும் இருக்குது. எல்லாமே ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது நம்ம இதில் வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணிடலாம். நம்ம வறுபட்டதெல்லாம் ஆறுறதுக்குள்ளே பாத்திரம் வச்சுருக்கோம். அதில் நான் இன்றைக்கி ஒரு 1/4 டம்ளர் இடித்த வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எந்த டம்ளரில் அவல் எடுத்தோமோ அதே டம்ளர்லேயே நான் இன்றைக்கி 1/4 டம்ளர் இடித்த வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி விட வேண்டாம். தண்ணியை விட்டுட்டு கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தாச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். வெள்ளத்தில் அடியில் டஸ்ட்டு மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் ஆறுனதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருவோம். வெள்ளைக்கரைசல் கொஞ்சம் ஆறுறதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் அரைச்சிடலாம். மிக்சி ஜாரில் வறுத்த வேர்க்கடலை சேர்த்தாச்சு. இதோட கூடவே நம்ம வறுத்த அவலை உள்ள ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு நம்ம அரைச்சி எடுத்துப்போம். வறுத்த தேங்காய் துருவலை உள்ள சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக நம்ம பொடி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லேசாக ஒரு சின்ன ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இங்கே ஒரு மிக்சிங் பவுல் வச்சுருக்கோம். அதில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச அந்த பொடியை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்ச முந்திரி திராட்சை உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த வெள்ளைக்கரைசலையும் சேர்த்துருவோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மெதுவாக சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு. நம்ம அளவெல்லாம் பர்ஃபெக்டாக போட்டு பண்ணியிருக்கோம். நீங்கள் 1 டம்ளர் அவல் எடுத்தீங்கன்னா 2 ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதோட கூடவே 1/4 கப், இந்த கப் அவல் எடுத்த கப்லேயே 1/4 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. இதுதான் ரேஷியோ. பர்ஃபெக்டாக வந்திருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து இந்த அளவுக்கு கலந்துட்டு நீங்கள் கையில் உருண்டை பிடிச்சிங்கனாலே சூப்பராக வந்துடும்.
நம்மளோட அவல், வேர்க்கடலை, தேங்காய் எல்லாம் போட்ட ஒரு அருமையான லட்டு ரெசிபி தயாராயாச்சு. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வரும்போது இதை வந்து நம்ம ஸ்நாக்ஸாக தரலாம். இன்ஸ்டண்ட்டாக நம்ம டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அவலை வந்து நம்ம வறுபடுற டைம் தான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். எல்லா லட்டுவும் உருட்டியாச்சு. மொத்தமாக எங்களுக்கு 9 லட்டு வந்திருக்கு. ரொம்பவே பர்ஃபெக்டாக. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.